லைஃப்ல நம்ம பண்ற செயல்கள் எல்லாமே இந்த 2 நோக்கி தான் இருக்கும். ஒண்ணு பணம் சம்பாதிப்பது மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பது. இன்னைக்கு எரிக் ஜார்ஜ் ஜென்சன் எழுதிய தி ஆல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த் புக்க பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இது தமிழ்ல என்னோட 2வது புக் ரிவ்யூ. ஆல்ரெடி இங்கிலீஷ்ல ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் 10 மந்த்ஸா இங்கிலீஷ்ல யூடியூப் ரன் பண்ணிட்டு வரேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நியர் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்னால் ஒரு 7 புக்கை படிக்க முடிஞ்சது. இந்த வருஷம் இது என்னோட ஃபர்ஸ்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தி ஆல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த். ஸோ இவ்வளோ புக்கை நான் இந்த இயர் வாங்கியிருக்கேன். இதில் வந்து சம் ஆஃப் த புக் வந்து ஒரு 2 பேஜு முடிச்சிருக்கேன். சில புக் வந்து ஒரு ஆஃப் த 50% முடிச்சிருக்கேன். பட் எதுவுமே ஃபுல்லாக முடிக்கல. பட் 2 வீக்ஸ் முன்னாடி இந்த புக்கை ஆர்டர் பண்ணேன். இதை முடிச்சிட்டேன். ஏன்னா நேவல் ரவிகாந்தோடைய ஒரு 3 ஹவர்ஸ் பாட்காஸ்ட்டை கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நிறைய டேக்அவேஸ் இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பேக்ரவுண்டில் காக்கா சத்தம், நிறைய குருவி சத்தம் கேட்கும். ப்ளீஸ் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கங்க. இது என்னோட புக் ரிவ்யூ, 2வது புக் ரிவ்யூ. நான் கொஞ்சம் கொஞ்சமாக புக் ரிவ்யூ பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஒரு ப்ராப்பரான புக் ரிவ்யூ பண்ணலான்னு. நிறைய தப்புகள் நிறைய இதில் இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை இதில் போடுங்க. நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே நம்மளுக்கு பணம், பொருள் சேர்ப்பது, அந்த பொருளை வச்சு மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இல்லாமல் பொருளை சேர்க்கறதுக்கான நிறைய வழிகளை மேற்கொள்கிறோம். நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்மளோட ஹாப்பினஸ் சாக்ரிஃபைஸ் வேண்டியது, நம்ம ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் பணத்தை சம்பாரிச்சுட்டு பணத்தை சம்பாதிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குமானா, ஒன்று ஹெல்த் போயிடும். இல்லைனா அது ஹாப்பினஸ் வரும் வரும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஹாப்பினஸ் மட்டும் வரவே வராது. வந்தாலும் அது ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பணக்காரங்களை பார்த்தா என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, அவங்களால எப்படி அதை பண்ண முடியுது? ஒரு கோபம் இருக்கலாம், இல்லைனா ஒரு பொறாமை இருக்கலாம். அது ஏன்னா நம்மளால அவரை போல வர முடியலையேன்னு ஒரு கோபம் கலந்த பொறாமையோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, பணம் சம்பாரிச்சிட்டேன்ப்பா, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு பணத்தை வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம்னு நினைப்போம். ஆனால் பணம் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஒரு டெம்பரரியான அது வந்து பணம் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தை மட்டும் தான் சால்வ் பண்ணும். இன்டர்னலாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ணவே பண்ணாது. அதுவும் இல்லாம, இப்போ சில பேர் உங்க ஆஃபீஸ்ல இல்லனா சில பேர் வந்து அதிகமா சம்பாதிப்பாங்க. ஏன் அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு தனி திறமை இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேட்ஜ் இருக்கும். அந்த நாலேட்ஜ இன்னொருத்தவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அ நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில 10 to 20 இயர்ஸா ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு இன் அண்ட் அவுட் தெரியும். நீங்க இல்லன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ஃபங்ஷன் ஆகாத ஒரு ஸ்டேஜ்ல உங்கள தூக்க மாட்டாங்க. உங்களோட வேல்யூ வந்து அங்க பெருகிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த பெர்சன் வந்து இனிஷியலா ஒரு ஓனர்ஷிப் எடுத்துப்பாரு. அந்த அக்கவுண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நெறைய லேர்ன் பண்ணியிருப்பாரு. அந்த லேர்னிங் வந்து அவர இர்ரீப்ளேசபிளா மாத்திருக்கும். எதுவுமே ஓவர் நைட்ல நடக்கிற வேண்டிய விஷயம் இல்ல. இது எல்லாமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சின்ன சின்ன பொறுப்புகள ஏத்துக்கிட்டு, அத சரியா செஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு மீடியமான பொறுப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொறுப்பு. இந்த ப்ராக்ரஸ் அப்படித்தான் இருக்கும். இது எல்லாமே அ கத்து தர முடியாது. நீங்க தான் கத்துக்கணும். இந்த ஸ்பெசிஃபிக் நாலேட்ஜ. பார்த்தீங்கன்னா, Instagramல ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. ஏன் அவங்க அவங்களுக்கு மட்டும் பணம் வருதுன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஏன் பணம் வருதுன்னா, அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறாங்கன்னா, அத எல்லாராலயும் பண்ண முடியாது. ஒரு ஏஐயால பண்ண முடியாது. ஆனா அவங்களால பண்ண முடியும். அது ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேட்ஜ். அது வந்து அவங்களுடைய செகண்ட் நேச்சரா இருக்கலாம். இல்லன்னா அவங்க பார்ன் வித், இல்லன்னா அவங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த நாலேட்ஜ கத்துக்கிட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செய்யலாம். இன்னைக்கு நம்போ அ பணம் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்த வச்சு நம்ம என்ன பண்றோம்? அ ஒரு வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றோம். ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு நல்ல இமேஜ் வேணும், ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த அ சம் சம்பாதிக்கிற பணத்த வச்சு கா எல்லாமே பண்றோம். ஆனா, எண்ட் ஆஃப் த டேல அந்த ஸ்டேட்டஸ்க்காக
நம்ம பகட்டா வெளிய தெரியறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் அதிகமா லோன் வாங்கி பெரிய காரு, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழுறோம். சில பேருக்கு 1,00,000 பெரிய விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு 5,00,000 பெரிய விஷயமா இருக்கலாம் 1 மந்த்துக்கு. சில பேருக்கு 10,00,000 பெரிய விஷயமா இருக்கலாம். இன்னைக்கும் 10,000ல ஒரு ஃபேமிலிய ரன் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு 2,00,000 3,00,000 சம்பளம் வாங்கியும் பத் அது பத்தாம அ எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி, இல்ல எக்ஸ்ட்ரா கடன் வாங்கவும் செய்றாங்க. அ இதெல்லாம் ஏன்னா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கேம். ஸோ வெளிய பகட்டா தெரியணும். எல்லாருமே பணக்காரனாக தான் ட்ரை பண்றோம். எல்லாராலுமே பணக்காரனா ஆகவும் முடியல. என்னைக்கு நம்பளுடைய டைம குடுத்துட்டு பணம் சம்பாரிக்கிறோமோ, அன்னைக்கு நம்ப கண்டிப்பா பணக்காரனா ஆகவே போறதில்ல. என்னைக்கு உங்களால அ ஒரு மணிய ஜெனரேட் பண்ண முடியுது தூங்கும்போதும், ஆ இல்ல வந்து நீங்க அந்த இடத்துல இல்ல. ஆனா பணத்துல சம்பாரிக்கணும். அந்த லிவரேஜ நீங்க எப்போ யூஸ் பண்றீங்களோ, ப்ராப்பரா அப்பதான் உங்களால பணக்காரனா ஆக முடியும். இந்த லிவரேஜ் தான் எல்லா பணக்காரங்களும் யூஸ் பண்றாங்க. ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கேப்பிட்டல் தான் லிவரேஜ். அந்த கேப்பிட்டல வச்சு பல பேர ஹையர் பண்ணி பணத்த சம்பாரிச்சாங்க. ஆனா இன்னையோட லிவரேஜ் வந்து மீடியா, டிஜிட்டல், ஆ கேப்பிட்டல், மேன் பவரும் அ ஒரு லிவரேஜ் தான். ஸோ இந்த 3த்த வச்சு இந்த கோடு, இந்த 3த்த வச்சு உங்களால அ ஈஸியா லிவரேஜ் பண்ண முடியும். அதிகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இந்த மீடியா வச்சு தான் லிவரேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற Uber, Twitter எல்லாமே இந்த கோட வச்சு தான் லிவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு இந்த 3க்குள்ள இருக்கீங்களோ, அப்பதான் உங்களால மணிய பல மடங்கு பெருக்க முடியும். நீங்க ஒரு பழைய கேமே நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால கண்டிப்பா பணக்காரனாக இப்போ நீங்க ஒரு கம்பெனில போயிட்டு 9 டூ 5ல ஜாப்ல உட்கார்றீங்க. நீங்க எப்போ சின்ன சின்ன பொறுப்புகள எடுத்து, அத செயலாக்கி, அத வடிவமாக்கி, ஒரு அவுட்புட்ட கொண்டு வரீங்களோ, அப்பதான் அந்த கம்பெனி உங்க மேல ஒரு இமேஜ் ஏற்படும். அ அந்த கம்பெனி உங்க மூலியமாவும் பயனடைவாங்க. அ நீங்களும் அந்த கம்பெனி மூலியமாவும் பயனடைவீங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் ஸ்கில்ல எப்படி அக்வயர் பண்றது? எப்படி வளர்த்துக்கிறது? உங்களுக்கு எது நல்லா வருதுன்னு பாருங்க. அந்த விஷயம் மத்தவங்களால பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த ஜாப் வந்து ஒரு ப்ளே போல இருக்கணும். மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ஜாபா தெரியணும். பெரிய டாஸ்க்கா தெரியணும். அப்பதான் அந்த இடத்துல நீங்க பெரிய பணம் சம்பாரிக்க முடியும். அதுவும் இல்லாம இதுல பொறுமை ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஜாம்பவான்கள் எல்லாமே அவங்களுடைய பெரிய நெட் வொர்த் அடையறதுக்கு 20 டூ 30 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் அவங்களுடைய பணம் வந்து பன்மடங்கா பெருகியிருக்கு. இது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் அப்ளை இல்ல. நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் ரிசல்ட் வரல? நீங்க டெய்லியும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களால ப்ராக்ரஸ் ஆகவே முடியாது. அவுட்புட்ட பத்தி ரொம்ப அப்சஸ்டா இருப்பீங்க. அம் ஆனா, எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இருக்காது. எண்ட் ஆஃப் த டேல நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு, அத ட்ராப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். நம்ப ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டிருப்போம். "அவன் வல்லவனுக்கு வல்லவன்." வல்லவனுக்கு வல்லவன்னா, அவன் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா நடிக்கிறவங்க இல்ல. ஒரு செயல நேர்த்தியாவும், அழகாவும் பண்றவன் தான் ஆர்டிஸ்ட். அது வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு ஒரு வெப்சைட்ட லான்ச் பண்றதா இருக்கட்டும், ஒரு சர்விஸ லான்ச் பண்றதா இருக்கட்டும், அதுல நீங்க ஆர்டிஸ்ட்டா இருக்கணும். நீங்க அத பில்ட் பண்ணணும் தெரியணும். செல் பண்ணவும் தெரியணும். அப்பதான் உங்களால ஒரு பெரிய வெல்த்த அது மேல கிரியேட் பண்ண முடியும். அது மக்களுக்கு தேவை. அந்த ப்ராடக்ட், சர்விஸ் மக்களுக்கு தேவையா இருக்கணும். இன்னைக்கு நெறைய ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆவறக்கு காரணம், தேவையில்லாத பொருள பில்ட் பண்றதும், இல்ல அந்த ப்ராடக்ட்ட லேட்டா லான்ச் பண்றதும் தான் காரணம். இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே சில ஜட்ஜ்மென்ட்ஸ் எடுப்பாங்க. சில ஜட்ஜ்மென்ட் கால் எடுப்பாங்க. இந்த ஜட்ஜ்மென்ட் கால் தான் அந்த பிசினஸையே ஒரு அ புரட்டி போட நெறைய வாய்ப்புகளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அம் நீங்க ஒரு பிசினஸ 10 டூ 20 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாதுன்னு. அது எத பேஸ் பண்ணினா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நெறைய விஷயம் கடந்து வந்திருப்பீங்க. நெறைய ப்ராப்ளத்த சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு புது ப்ராப்ளம் வரும்போது,
உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா, எல்லா ப்ராப்ளத்தையும் கோரிலேட் பண்ணிட்டு, உங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இப்ப இருக்கிற சிஇஓஸ் எல்லாமே அதுல வெல் வெர்ஸ்டா இருப்பாங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்டிங்க்ட் ஒரு பெரிய அசெட் யாருக்குன்னா, பிசினஸ் மேனுக்கு. அப்புறம் இந்த செகண்ட் தாட் இருக்குல்ல, இந்த செகண்ட் தாட் வந்து யாருக்கு பேடுன்னா, ஒரு நார்மல் எம்ப்ளாயிக்கு, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்க்கு. இந்த செகண்ட் தாட்டால தான் நம்ப பாதி நேரம் நம்பள குரோத்த அ அது பெரிய வகையில ஸ்டாப் பண்ணுது. ஆனா, அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து ஒரு பெரிய அ ஒரு தாட்ஸ உருவாக்கி, அத அப்ளை அத அப்ளை பண்ணி ஃபோர்ஸ் பண்ண சொல்லுது பிசினஸ் மேன. பிசினஸ் மேனும் அத அப்ளை பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. சில டைம்ஸ் ஃபெயில் ஆனாலுமே, அந்த ஃபெயிலியர்லருந்து எதனா லேர்ன் பண்ணிட்டு, அதுலேருந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். அந்த நூல பிடிச்சுட்டு போவாங்க. ஸோ, அ பிசினஸ்ல ப்ராப்ளம் சால்விங், ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு கால் எடுக்கிறது. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் பேஸ் பண்ணியா இருக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியா இருக்கலாம். அ அந்த கால் தான் உங்களுடைய அததான் அந்த கால் வந்து எப்போ வரும்னா, அக்கவுண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அத நீங்க ஓன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். நீங்க ஒரு பிசினஸ பில்ட் பண்ண ஹெல்ப் பண்றீங்கன்னா, நீங்க சில விஷயம் வந்து சம்பளமா வாங்கலாம். இல்ல அந்த பிசினஸ்லேருந்து எனக்கு ஒரு பாதி ஷேர் குடுங்க, ஈக்விட்டி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். என்ன பொறுத்தவரையும் என்னன்னா, ஈக்விட்டி வாங்குறது தான் பெஸ்ட்டு. பெரும்பாலான நேரங்கள்ல அது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. பட் சக்சஸ் ஆச்சுன்னா, நீங்க வாங்குற சேலரிய விட அது 1000 டைம்ஸ், 2000 டைம்ஸ் வந்து பெருசா இருக்கும். இப்போ பிசினஸ் மேன் சில கால்ஸ் எடுக்கும்போது, நாய்ஸ்லாம் கட் பண்ணுவாங்க. நாய்ஸ் என்னன்னா, தேவையில்லாத விஷயத்த இக்னோர் பண்ணிட்டாலே, தேவையான என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும். அத வச்சு அவங்களால ஒரு ப்ராப்பரான எக்ஸிகியூஷன பில்ட் பண்ண முடியும். இதுக்கு மேல ஐ மீன் அ இந்த ஜட்ஜ்மென்ட்க்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அ ரிலாக்சேஷன்ங்கிறது. நீங்க பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் இது எல்லாமே பாசிபிள். இது வந்து காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்றது, மெடிடேஷன் பண்றது, உங்க பாடி நீங்களே நல்லா பார்த்துக்கிறது, உங்களுடைய மைண்ட வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிறது, ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து தான் ஜட்ஜ்மென்ட்க்கு வழிவகுக்கும். அந்த ஜட்ஜ்மென்ட் வந்து ஒரு நல்ல ப்ராசஸ எக்ஸிக்யூட் பண்ண அ சொல்லும். அது மூலியமா நீங்க ஒரு ஒரு பெரிய பிசினஸையும், ப்ராடக்ட்டையும் இல்ல வந்து ஒரு சின்ன வெர்டிகலும் பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிசினஸ் மேன் ஆகணும்னா, சில குவாலிட்டீஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒண்ணு வந்து அக்கவுண்டபிலிட்டி இல்லன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸ், உங்க பாடிய நல்லா பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு டாஸ்க்க எடுத்து அத ட்ரை பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணி, அந்த ஸ்கில்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். அது ஓவர் நைட்ல வராது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கே ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ட வச்சு உங்களால ரிஸ்க்கும் எடுக்க முடியும் ஃபர்தரா. அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு டீச் பண்ணது மூலியமாவும் நீங்க நெறைய விஷயம் கத்துக்கலாம். இத பெர்சனலாவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா லாஸ்ட் ஏப்ரல் அண்ட் மே மந்த்து நான் பசங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் எடுத்தேன். எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் பத்தி நல்லா தெரியும். அ என்னால சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா, ஒவ்வொரு விஷயம் நம்ம யூசுவலாவே ஜெனரலாவே ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவோம், ரிப்பீட்டடிவா சேம் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனா, டீச் அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது என்னென்ன இருக்கு. ஸோ, அப்பதான் என்னால அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலா நான் ப்ரிப்பேர் பண்றப்ப தான் நெறைய விஷயம் அதில கத்துக்கினேன். ஸோ கத்துக்கின இன் த சென்ஸ் நெறைய ஃபீச்சர்ஸ் அதில இருக்கும். நம்ம வந்து அத எக்ஸ்ப்ளோர் பண்ணாதே விட்டுருப்போம். ஆனா நீங்க அ ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு டீச் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்கள்ல, அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்க குடுக்கும். அந்த லேர்னிங்க வச்சு, ஓ! இவ்வளோ விஷயம் இதில இருக்கா? கண்டிப்பா ம் இத ஸோ இவ்வளோ விஷயம் இதில இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அப்பதான் அத பார்ப்பீங்க. அ அது வந்து நீங்க கில்ட்டாவும் ஃபீல் பண்ணலாம். என்னடா நம்மளுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு, இல்ல அது ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டாவா எடுத்து, ஓகே இத கத்துக்கலாம், இதையும் டீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இது அப் டூ யூ. ஸோ எல்லாமே உங்கள பொறுத்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த புக் ரீடிங். உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே புக்கு படிச்சுட்டு தான் இருக்காங்க. நெறைய புக்க ரீட் பண்ணாங்கன்னா அப்படி கிடையாது. சில புக்க அவங்க ரிப்பீட்டடிவா படிப்பாங்க. ஏன்னா, அந்த புக்கு அவங்களுக்கு சலிக்கவே சலிக்காது. ஒவ்வொன்னையும் படிக்கும்போதும் புது புது தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக்கே தி ஆல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த் புக்க நான் திரும்பவும் படிக்க போறேன். அந்த புக்குக்குன்னே அந்த புக்க பத்தி ஒரு சீரியஸ் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன்.
ஏன்னா, அந்த புக்ல அவ்ளோ கன்டென்ட் இருக்கு. நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்றவங்க மட்டும் இல்லாம, ஒரு ஆன்டர்பிரினர் மைண்ட் செட் இல்லன்னா ஒரு லீடர்ஷிப் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, கண்டிப்பா புக்கு படிக்கிறது அ ஒரு கட்டாயம் சொல்றத விட, அ நெறைய லேர்னிங்க அது மூலியம் உங்களுக்கு கத்து தரும். அத நீங்க என்ஜாய் பண்ணலாம். அ இப்போ நான் பெர்சனலாவே ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சு இப்ப கண்டிப்பா ரீட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹேப்பினஸ். இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான டாபிக். ஹேப்பினஸ் வந்து நீங்க ஃபீல் பண்றது தான் ஹேப்பினஸ். இது நடக்கும். அதுக்கப்புறம் நான் ஹேப்பினஸா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஹேப்பினஸா இருக்கேன். எனக்கு இந்த ரிசல்ட் வரட்டும். நான் ஹேப்பினஸா இருக்கேன். எனக்கு இந்த பொருள் வாங்குனதுக்கப்புறம் நான் ஹேப்பினஸா இருக்கேன். இப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, அது ஒரு டெம்பரவரி ஹேப்பினஸா மட்டும் தான் இருக்கும். கண்டிப்பா அது பெர்மனன்ட் ஹேப்பினஸா இருக்காது. இன்னைக்கு இந்த சொசைட்டி நம்மள எப்படி ட்ரெயின் பண்ணி இருக்குன்னா, இது கிடைச்சா மட்டும் தான் நம்மளுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஆனா, அ பெர்சனலாவே அ லாஸ்ட் 2024 அக்டோபர்ல 90 டேஸ் சேலஞ்ச் வச்சேன். 90 டேஸ் சேலஞ்சில என்னன்னா, காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும், யோகா பண்ணணும், எக்சர்சைஸ் பண்ணணும், புக் படிக்கணும்னு இந்த ப்ராசஸ்ல இருந்தேன். ஆ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப ஹேப்பினஸா இருக்க ஆரம்பிச்சுட்டேன். எத பத்தியும் கேர் பண்றதே இல்ல. புக்கு, வேலை, என்னோட ஃபேமிலி, அம் அந்த செகண்ட் தாட்டுக்கான இடமே குடுக்கல. அப்பதான் புரிஞ்சுது. அ நீங்க ஹேப்பினஸா இருக்கிறதுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது. உண்மையா பார்த்தீங்கன்னா. பொருள் தேவையில்ல, எதுவுமே தேவ நீங்க நெனைக்கணும். நீங்க ஹேப்பினஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நெனைச்சா மட்டும் தான், அது ஆக்சுவலா பண்ண முடியும். ஆம் ஒரு எக்ஸ்டர்னல் விஷயத்த வச்சு உங்களோட ஹேப்பினஸ நீங்க காலிப்ரேட்டே பண்ண முடியாது. பண்ணவும் கூடாது. இந்த ஹேப்பினஸ் வந்து ஒரு கத்துக்க வேண்டிய விஷயம். அது உங்க சாய்ஸா இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன மீனிங்னா, ஹேப்பினஸா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணணும். அப்பதான் உங்களால ஹேப்பினஸா இருக்க முடியும். நீங்க எவ்வளோ பொருள் உங்ககிட்ட இருந்தாலும், அ அது உங்களுக்கு பெரிய ஹேப்பினஸ குடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைல்ட்ஹுட்ல எத பத்தியும் கேர் பண்ணவே மாட்டோம். வருவோம், ஸ்கூல் போவோம், சாப்பிடுவோம், விளையாடுவோம். இதுதான் நம்மளோட வேலையே. ஏன்னா, அப்ப நம்மளுக்கு சோசியல் பிரஷர் கிடையாது. அந்த சொசைட்டி பத்தியான அ சொசைட்டி நம்மள என்ன திங்க் பண்ணும் பண்றதுக்கான இடமும் குடுக்குறதில்ல. இப்போ சின்ன பசங்க எல்லாருமே ஆன்டர்பிரினர் ஆவணும், நான் இன்ஃப்ளூயன்சர் ஆவணும். இது ஆக்சுவலா ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர். இந்த எக்ஸ்டர்னல் பிரஷரால அவன் என்ன நினைக்கிறான், இது கிடைச்சா தான் நான் ஹேப்பினஸா இருப்பேன். அ இந்த பொருள் கிடைச்சா தான் நானு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேங்கிறது. ஹேப்பினஸ் வந்து ஒரு கத்துக்க வேண்டிய விஷயம். இந்த ஹேப்பினஸ், லவ், பேஷன் எல்லாமே நீங்க பண்றது தான். உங்களால அத கிரியேட் பண்ண முடியாது. இது ஒரு லாங் டெர்ம் கோல். இப்போ அ நேவல் ரவிகாந்த் இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. நீங்க எப்போ ஒரு ஈஸியான சாய்ஸ் எடுக்கிறீங்களோ, ஷா ஷார்ட் டெர்ம்ல ஒரு ஈஸியான சாய்ஸ் எடுக்கிறீங்களோ, லாங் டெர்ம்ல கஷ்டப்படுவீங்க. எப்போ அ ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் எடுக்கிறீங்களோ, அப்ப நீங்க லாங் டெர்ம்ல ஹேப்பினஸா இருப்பீங்கன்னு. இது எல்லா ரிலேஷன்ஷிப், லவ் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஒரு 3 மந்த்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப டஃப்பா இருக்க போது. இப்போ அதில அக்கவுண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, டெடிகேஷன் இதெல்லாம் இருந்தா தான் அது ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த 3 மந்த்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கப்போது. ஆம் இது உங்க டிசிஷன் கால். இந்த 3 மந்த்ஸ நம்ம டஃப்பா எதிர்கொள்ள போறோமா? அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண போறோமா? இல்ல எனக்கு தேவையில்ல இந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ண போதுமா? ஸோ இது பெர்சனலா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் நெறைய டைம் இக்னோர் தான் பண்ணியிருக்கேன். ஆனா அது அத அத நெனச்சு ரொம்ப நான் ரெக்ரெட்டும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே. இப்போ இந்த ஹேப்பினஸ் இருக்குல்ல, இந்த ஹேப்பினஸ அ சில பேருக்கு வந்து ஒர்க் பண்றது ஹேப்பினஸா இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஹேப்பினஸா இருக்கலாம். இந்த ஹேப்பினஸ் வந்து பெர்சன பொறுத்து மாறும். இத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கண்டிப்பா ட்ரையல் அண்ட் எரர் மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். வேற வழியே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அ வாரமானா சாட்டர்டே, சண்டேல நான் ஒரு சின்ன கடை வச்சுட்டுருக்கேன். நம்பிக்கை அடிப்படையிலான ஆளில்லா கடை. எனக்கு எப்பப்பலாம் சாட்டர்டே வருதோ ரொம்ப எனர்ஜி ஆயிடுவேன். அந்த கடை வைக்க போறோம். அது ஒரு ப்ராசஸ் என்ஜாய் பண்ண போறோம். அ ஏப்ரல், மேலாம் ரொம்ப எனர்ஜியா இருப்பேன். ஏன்னா கிளா அந்த கடை வச்சுட்டு கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு, திரும்ப கிளாஸ் எடுக்கணும். ஈவினிங் கிளாஸு, மார்னிங் கிளாஸு, மார்னிங் ப்ரிப்பரேஷன், ஈவினிங் ப்ரிப்பரேஷன், திரும்ப அந்த கடைய எடுத்துன்னு போய் வச்சுட்டு, திரும்ப நைட் எடுத்து இது ஒரு ரொட்டீன்லயே இருப்பேன். ரொம்ப சாட்டர்டே, சண்டே போனா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பேன். அப்பதான் புரியுது என்னோட ஜாப் வந்து ஆக்சுவலா போர் அடிக்குது எனக்கு. நான் இண்டிவிஜுவலா எனக்கு புடிக்கும்படி ஒரு செயல பண்ணா, அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அப்பதான் நெனச்சேன், ஓகே நம்மளுக்கு ஜாப் வந்து
செட் ஆகாது இன் த சென்ஸ் இதுல வந்து நம்மளால ஒரு மணிய தாண்டி வேற எதுவும் கத்துக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் அ எக்ஸ அ ஒரு விஷயம் சைட்ல ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அது மூலியம் நெறைய விஷயங்கள் கத்துக்குறோம். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த குடுக்குது. ஸோ நீங்களும் இது ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு டிராயிங் பண்ணது பிடிக்கலாம், இல்ல பேசுறது பிடிக்கலாம், இல்ல விளையாடுறது பிடிக்கலாம். இது நீங்க ட்ரையல் அண்ட் எரர் தான் கத்துக்கணும். வேற வழியே இல்ல. அகைன் மெடிடேஷன் ஹாப்பினஸ்ஸா இருக்கும். இது எப்படி கல்டிவேட் பண்ணலான்னா, மெடிடேஷன். மெடிடேஷன் ஜெனரலாவே எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது, அ உங்களுக்குன்னே உங்களுக்குள்ளேயே ஒரு அ ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ், ஒரு பிளிஸ்ஸான ஒரு ஃபீலு, ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட் டோப்பமைன், அ சில ஹாப்பி கெமிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, ஒர்க் அவுட் பண்ணும்போது, இது மெடிடேட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் புக்கு படிக்கும்போது, நீங்க ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணும்போது, இந்த ஹாப்பி கெமிக்கல்ஸ்லாம் சுரக்கும். இந்த ஹாப்பினஸ் கெமிக்கல் தான் உங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபர்தரா கொண்டு போகும். இத பெர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னைக்கெல்லாம் நான் ஒர்க் அவுட்டு என்னோட ரொட்டீன ஒழுங்கா பண்றனோ, அன்னைக்கு நான் ரொம்ப எனர்ஜியா இருப்பேன். என்னைக்கு நான் லேட்டா எழுந்துக்கிறனோ, அன்னைக்கு ரொம்ப சோம்பலா இருக்கிறது. அந்த ரெக்ரெட்லாம் காலையிலேருந்து எதுவுமே பண்ணலையேன்னு திங்க் பண்ணி, ஆ நம்மளோட நான் அந்த என்டையர் டேவ வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கும் நடக்கும். இப்பவும் நடக்குது. அத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பார்க்குறேன். ஸோ, இந்த புக்ல சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அ இந்த புக்க பத்தியான ஒரு பிளேலிஸ்ட்ட கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் இன்னும் நெறைய டாபிக்ஸ் இதுல கவர் பண்ணல. நானு சூப்பர்ஃபிஷியலா தான் மேலோட்டமா தான் பேசியிருக்கேன். நீங்க இந்த புக்க பத்தியான எப்படி பண்ணேன்னு தெரியல. உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த புக் ரிவ்யூ பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணீங்க. இவ்ளோ தூரம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தேங்க் யூ சோ மச். பாய்.